பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைய செய்தியை பார்க்கப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த மாதம் வாக்குத்தத்தம் கூட உங்களுக்கு அனுப்பவில்லை. இந்த மாதம் வாக்குத்தத்தினுடைய வசனம் என்ன என்று சொன்னால், ஏசாயா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பறந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று இரக்கமுள்ள தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். எல்லாம் விலகி போயிடுமா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் விலகப்பட்ட நேரத்தில் தேவனை துதித்தால் போதும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ எல்லாம் விலகி போனால் என் கிருபை மண்டம் உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இந்த கிருபையை கொடுத்து வேதம் முழுவதும் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் 66 புத்தகத்திலும் பல இடங்களிலே அப்படி கிருபை ஒன்று போதும் மகிழ்ச்சியை கண்டடைய முடியுமா. அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து இன்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆகி இன்று நேற்று தினத்தில் வாக்குத்தத்தம் எடுத்தும் யாருக்கு அனுப்பலை. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்வது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஏராளமான ஜனங்க நான் அனுப்பப்படுகிற அநேக செய்திகளை அந்த செய்திகளை பார்க்கப்படும் போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே வசனம் அனுப்ப மாட்டாங்க. அப்போ என்னுடைய வசனங்கள் போய்கொண்டு இன்னைக்கு பல இடங்களில் துவக்காச்சு, பலர் அதை ஆரம்பிச்சாங்க. அப்போ பலர் அனுப்பப்படும் போது அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன வேலைன்னு சொன்னால், வறுமையான அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போனால் அந்த நீர் நேரம் இல்லாத இடத்துல நீரை உண்டாக்கி அது ஒரு செடியை உண்டாக்கி அந்த செடியிலேருந்து விதைகள் உண்டாவது எனக்கு பிரியமானது. அப்படி தான் ஆத்தும ஆதாயங்கள்லாம் எனக்கு தாராளமாக கர்த்தர் கொடுத்த காரியங்கள் அதுதான். அப்படி எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி மலைகள் விலகினாலும் பருவதம் நிலை பிறந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று இரக்கமுள்ள தேவன் சொல்லுகிறார். அப்போ அந்த இரக்கமுள்ள தேவன் நமக்கு செய்கிறார் என்று சொன்னால், இன்றைய பொழுது பார்த்தா நேற்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய நாட்களில் பார்க்கப்படும் போது நேற்று வாக்குத்தத்தை கொடுத்து எடுக்கும் போது ஏசாயா புத்தகத்தின் 54ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் என்று சொல்லி எல்லாம் விலகி போயிடும், என் கிருபை மட்டும் விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று பரிசுத்த ஓய்வு நாளில் பிள்ளைகள் எல்லாம் காலையில் ஆராதனைக்கு கடந்து போகப்படும் போது செய்திகளை அருமையான சென்னை பட்டணத்திலேருந்து நித்யானந்தம் சொல்லிட்டு நம்ம சபைக்கு எப்போதும் வருவார். பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிருபை கொடுத்து தான் அவரும் செய்தி எடுத்தார். விசுவாசத்தை கொடுத்து நிறைய பேசினார், நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். விசுவாசனா என்னன்றதை கொடுத்து ஜனங்களுக்கு நல்ல ஒரு போதனையை நம்ம கேட்டோம். இது கேட்டு முடிந்தோம். ஒரு ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறார். சில ஆலோசனை கற்றுக் கொடுக்கும் போது சரியாக அதை செய்து விட்டால் அது ஜெயமாக கத்தரால முடியும். இந்த ஆலோசனை சொன்ன பிற்பாடு ஒரு சிலரை நான் சந்திக்கக்கூடியதாக, ஒருவர் ஃபோன் எடுக்கவில்லை, ஃபோன் போல, அவரும் திண்ணனூர் தான். இன்னொருத்தருக்கு ஃபோன் போடுறோம், நீங்கள் திருத்தணி பகுதி வந்திருக்கிறீங்களான்னு கேட்கும் போது நான் ஒரு வாரம் காலாவது வரல. அவரும் இங்கே வரத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர்கள் இருவரும் யாரான்னு சொன்னால், 2018ஆம் ஆண்டில் இந்த சபைக்கு வேண்டிய ஒரு காரியத்துக்காக முன்வெழுந்து வந்தார்கள். அப்போ முன்வெழுந்து அது செய்யப்படும் போது மனதுக்கு படுத்து இவங்க இருவரும் கூப்பிடணும். இவங்க 2 குடும்பத்தார் யாரோ ஒருத்தர் கடந்து இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 10th +1 +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை விடியப்படும் போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸாமுக்கான ஜெபிக்கப்படும் போது அவங்களுக்குரிய அந்த பேனா இல்லையா, அந்த பேனாவை கொடுப்பது ஒரு சிலர் லேசாந்து கடிப்பாங்க. ஒரு சில காரியங்களாக பார்க்கும்போது நல்ல அமைச்சர்கள்லாம் பாருங்கள், ஒரு பாடம் நடத்துகிற பாருங்கள், ஒரு வாத்தியாரை பாருங்கள், தன் பாக்கெட்டில் இருக்கிற பேனாவை எடுப்பாங்க. எடுத்து நமக்கு பிரியமானவர்களை நினைத்து அவங்களுக்கு அந்த பேனாவை கொடுப்பாங்க. சில பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் ஏற்ற பிற்பாடு தன் பாக்கெட்டில் இருக்கிற பேனா எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. இதை எடுத்து இனி வேற காலத்தில் பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு சில பிள்ளைங்க எடுத்து பயன்படுத்தும், ஒரு சில பிள்ளைங்க அதை பயன்படுத்த மாட்டார்கள். இப்படிப்பட்ட காலங்களில் தேவன் இதை கொடுக்க இன்றைக்கு நேற்று அல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2002 பார்த்தீங்கன்னா, நான் 2004 ஊழியத்தை முழுமையாக கிராம ஊழியத்தை கடந்து வந்து 2010 பல ஆண்டுகளாக பல கிராமங்களை சந்திக்கப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பல கிராமங்கள். அப்போது அந்த கிராமத்தில் போய் பல கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன், சிறு பிள்ளைகளை கண்டுபிடித்து அவங்க எங்கெல்லாம் இருக்கலாம் அவங்கள நாடி கடந்து போய் அந்த கிராமத்தில் இப்போ கூட மேல்நலாத்தூர் கிராமத்துக்கு கடந்து போயிட்டோம். அந்த கிராமத்தில் இருக்கிற அருமையான தகப்பனன் இறந்து போயிட்டார். அப்போது அவர் இறந்த பிற்பாடு அவருடைய மரணத்துக்காக கடந்து போய் அவங்க குடும்பத்தில் செய்திகளை பகிர்ந்து கொண்டு கடந்து வந்தேன். குணசீலன்னு சொல்லி அருமையான தகப்பன் நல்ல ஊழியத்துக்கு இந்த மாதிரி சிறுவர் கூட்டத்துக்கு கடந்து வர அவங்க பேரன் கூட ஒரு பாடல் பாடினார். இன்னைக்கு பெரிய ஒரு திருமணமாகி 2 பிள்ளைகள் ஆகிப்போச்சு.
அப்போ அப்படிப்பட்ட கிராமங்களில் படி பயங்கரமான சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன், ஏழை எளிய ஜனங்களை சந்திக்க மாட்டேன். அந்த வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சுவிசேஷத்தை சொல்வதை காட்டியும் அவங்கள டான்ஸ் நல்லா சொல்லி கொடுத்து இயேசு நாமத்தை கொடுத்து அப்படியே மகிமைப்படுத்தி கடைசியாக அவங்களுக்கு கொடுப்பது என்னடானா ஒரு நோட்டு, ஒரு பேனா. அப்போல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு நிமித்தமாக அது ஸ்கூல் மூலிமா வராது. அப்போ எல்லா பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் எல்லாமே கொடுக்குறாங்க, பேக்கு முதல் கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லாத்தையும் இந்த ஊழியத்தின் சார்ந்து பேக்கெல்லாம் கொடுக்கப்பட்டோம். எங்கள் கிராமத்தில் கூட நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஸ்கூல்லேயே அதை கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த பேனா கொடுக்கறது ஒரு ஏக்கம் வருது. அப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வருது. அமாவாசை அன்னைக்கு இதை யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படுகிறது. இதை எப்படியாவது கிராமத்தில் பார்க்கணும். குறைஞ்சி ஒரு 40 பிள்ளைகளை இன்றைக்கி சந்திக்கப்பட்டோம். இன்றைக்கி பரிசுத்த வாழ்வு நாள் காலை 6 மணி மாலையில் அந்த பிள்ளைகள்லாம் வர வைத்து ஒரு மனமாக கூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லப்பட்ட வசனம் தான் இன்றைக்கி வாசிக்க போகிறேன். கேளுங்க. ஏசாயா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்கள். 13ஆம் வசனம். பிள்ளைகளே, கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களே, உன் பிள்ளைகளை சமாதானத்து பெரிதாக இருக்கும். அப்போது உன் பிள்ளைகளுக்கு கர்த்தரால் போதிக்கப்படுமா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குமா. நம்முடைய பிள்ளைகள் யார் போதிக்கும்? கர்த்தரால் போதிக்கப்படுவாராம். ஏற்ற நாணயத்தை அறிவியன் சாலமோன் ராஜா கொடுத்தது போல இல்லையா? 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கப்பட்ட வசனத்தின்படியே அவன் என்ன பண்ணான்? 1000 சோத்திர பலி கொடுத்து உறங்கப்படுமோ தேவன் தரிசனத்தை அவன் கேட்ட நாணத்தை பதிலாக ஐஸ்வர்யத்தையும் மகிமையை சேர்த்தே கொடுக்குறார் ஆண்டவர். ஒருவன் பணம் பதவி கேட்கல, இந்த ஜனங்களை விசாரிக்கக்கூடிய நாணத்தை கேட்டான். இது ஒரு சில ஆண்டுகளுக்கு 2000 அப்படி தான் நான் பீச்சில் மெசேஜ் கேட்டுருக்கும் போது ஒரு பெரிய ஊழியக்காரு அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது இது போல் பிரசங்கித்து கொண்டு நான் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி நானும் பிரசங்கிக்கணும், வேதத்தை எடுத்து வச்சல்ல, வேதத்தை படித்தது அனுதினம் பிரசங்கிக்கணும் என்று கேட்டேன். தேவன் 2004 அந்த பிரசங்கத்தை பண்ண வச்சு இன்னைக்கு 2027 25 கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்ன வரைக்கும் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தேவநாமத்தின் மகிமையான அந்த நாணத்தின் ஆவி தான். சாலமோனு கொடுத்த நாணத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை தான் அநேகர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அது வீணடிக்காமல் அது அமர்ந்திருக்காமல் தேவன் இலவசமாக கொடுத்து இலவசமாக ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற காரணம் பல கிராமத்துக்கு நானாக ஏந்து வந்த காரணம். எங்கள் சபையில் இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை பட்டத்தில் அங்கங்கே ஆலயத்தை உண்டாக்கி பெரும் ஆளாக மாறினாங்க. கிராமங்களில் போய் ஏழை எளியர்களை சந்திக்கப்பட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் அவங்க ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட அந்தந்த கிராமத்தின் சபை போதகருடைய வரவழைத்து இந்த சபையை உள்ள இந்த ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஏன்னா தேவன் சொன்னது அதுதான். மத்திய 28ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 19ஆம் வசனம் படிக்கப்படும் போது நீங்கள் கடந்து போய் அநேகரை சீசராக்குற எனக்கு வேலை பிதா குமார் பரிசுத்த நாமத்தான் கொடுக்க அது கிராமத்தை சேர்ந்த போதகர்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு காலை விடிய போடும் அந்த இரவில் இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். விடியப்படும் போது 10th எக்ஸாம் நிறைய பிள்ளைகளை என்ன நினச்சின்னு வருத்தப்படுவாங்க. யாரும் எது கொடுத்து வருத்தப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரிடத்தில் மன்றாடத்தை ஜெபித்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபித்தால்தான். இப்போ அநேக பிள்ளை எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளை வர வைத்துனா அந்த பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளுறேன்னா இதுக்கு முன்பே நான் பள்ளிப்படத்துக்கு நேராக உட்காந்து ஜெபித்து தான் கடந்து வைக்கிறேன். 10th இருக்கலாம், +1 இருக்கலாம், +2 இருக்கலாம். இந்த 3 விதமான கேட்டகரியில் யாரெல்லாம் வெற்றி பெறணுமோ 9th 10th வரை ஆசைப்படுவாங்க அத்தனை பேரும் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். உன் பிள்ளைகளோ கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாம். நல்லா பாருங்க, நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவாங்க. ஏற்ற ஞானத்தை அறிவும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்போ அவங்களுடைய சமாதானம் பெரிதாக மாறுமா. அவர் வெற்றி எடுக்க போறாங்க, அவங்க நிறைய வெற்றி பெற போறாங்க. எல்லாரும் கல்வியில சிறந்தவராக எழுதப்பட்ட எக்ஸாமுக்கு சரியான பதில் எழுத போறாங்க. அது எழுதி வெற்றி பெற போறாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் எனக்காக ஜெபிங்க. பார்க்குற ஊழியக்காரா இருக்கலாம், நீங்களும் ஜெபிங்க. இந்த பிள்ளைகளுக்காக 10th +1 +2க்காக நீ ஜெபித்து பாருங்க. வீணவரோட உட்காராதபடி வஞ்சையரோட சேராதபடி கர்த்தர் இந்த பிள்ளைங்க அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக நீ ஒரு நிமிஷம் ஒரு வினாடி நீ முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. இந்த பிள்ளைகளை எங்கேயுமே தோல்வி அடைந்து விழுந்துட்டேன், நான் சூசைட் போனேன் என்று சொல்லாதபடி கர்த்தர் எல்லா பிள்ளைகளும் சரியான மார்க்கு கொடுத்து வெற்றி பெறும்படியாக உதவி செய்ய போகிறார். அது நடக்க போகுது. அப்படிதான் இங்கே 7ஆம் வசனம் மோதி இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் ஆனாலும் உறக்க நாளும் இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன். தேவன் எல்லாரும் கைவிடப்பட்டார் என்று சொல்லுவாங்க. சிலதான் என் பிள்ளைகளை விட்டா என் பிள்ளை பண்ணுற காரியம் இப்படிப்பட்டதாக இருக்குது அதனால் விட்டார் என்று சொல்லுவாங்க. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போவாது. எழுதப்பட்ட அத்தனை பிள்ளை வெற்றி பெற போகிறாங்க. நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காலத்துக்கு நீங்கள் கண்ணீரிட்டீங்க, அந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். இன்னைக்கு மற்ற பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்து பாருங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நன்மை கிருபை தொடர்ந்து செய்வார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்னைக்கு வந்த பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ் நாங்கள் இந்த செய்திக்கு முன்பாக போடுவேன். பாருங்கள், இந்த செய்தி கேளுங்க. கர்த்தர் மேலும் மேலும் நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார், என் விண்ணப்பத்தையும் கேட்க போறார். வானத்தில் ஒத்தாசை அனுப்ப போறார். சாலமோன் ராஜா உயர்த்தின கர்த்தர் அநேக பிள்ளைகளை உயர்த்த போறார். கர்த்தர் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்ய போறாங்க. ஆமென். நான் விண்ணப்பம் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக. இந்த விண்ணப்பத்துக்காக நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, 10th+1 அதாவது 9th 10th +1 +2 படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்ற ஞானத்தை அறிவை கொடுக்கும்படியாக இந்த செய்தி பார்க்குற ஒவ்வொரு சகோதரி தாயார்களும் தன் பிள்ளைகளுக்காக அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி காணப்படட்டும். அவங்க எடுக்கிற விண்ணப்பம்லாம் கேட்கப்படட்டும். இது ஆண்டவர் அநேக சேர்ந்து ஊழியக்காரராக நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் ஒரு மனமாக கூடி அப்பா பரத்துக்கு நேராக நம்ம கண்கள் ஏறெடுத்து ஜெபித்தோம், முழங்காலிட்டு ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். அநேக பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். அவங்க சமாதானம் பெரிதாக போது தேவநாமம் மட்டும் மகிழப்படட்டும். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும் பெரிய கேசு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.